வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜி டிஆர்பி சுவாலஜில 4th யூனிட் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து 11வது பார்ட் கேன்சர் பயாலஜி பார்க்க போறோம். ஸோ மொத்தமே 12 பார்ட்டா தான் பிரிச்சிருக்கோம் நம்மளோட செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜியை. அதுல இது 11வது பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட சிலபஸை பார்ப்போம். அந்த வகையில் ரெட் கலர் லைன்ல இருக்கிற எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கிரீன் கலர் லைன்ல இருக்கக்கூடிய கார்சினோஜெனடிக் ஏஜென்ட், ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் மேலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் சேர்த்து கேன்சர் பயாலஜிங்கிற பேர்ல நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ நேத்தைய நியூஸ் படி, அதாவது நேத்து 12/7 அந்த டேட் படி 2 வருஷமா நடக்காம இருந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றதா டிஆர்பி போர்டு சொல்லியிருக்கு. அதனால மனசை தளர விடாம எல்லாருமே படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கேன்சர் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கேன்சரை பத்தி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவு, அதுக்கு பேரு நம்ம ஆன்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேன்சர் பயாலஜி அப்படிங்கிறதுல ஸ்டடி ஆஃப் கேன்சர், கேன்சரை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேரு ஆன்காலஜின்னு சொல்றோம். இந்த ஆன்காலஜியை நம்ம நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம், மான்ஸ்டர் இல்லைன்னா டெரட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் செல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க செல் டிவிஷன் ஆகும்போது ஒரு செல் 2 செல் ஆகும், 2 செல் 4 செல் ஆகும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் நடக்காம ஒரு செல் வந்து வேகமா செல் டிவிஷன் நடக்கும். அதுதான் நம்ம அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா growth அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து கேன்சர் செல். கேன்சர் செல் அப்படிங்கிறது அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் நடக்கிறது தான் செல்லில் நடக்குது. ஓகே, அடுத்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே எப்பவுமே இம்மோர்டல் ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது செல் டெத் வந்து இன்ஹிபிட்டட், அந்த செல் டெத் வந்து நடக்கவே நடக்காது, அழியா ஒரு செல்லாக இருக்கும். ஒரு செல் வந்து கேன்சர் செல்லா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க பக்கத்துல இருக்கிற செல் அதுக்கு பக்கத்துல அப்படி எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணிடும், ஆக்குபை பண்ணிக்கும். ஆஃப்டர் ஃபார்மிங் இன்வைடிங் அதர் டிஷ்யூஸ், அந்த செல்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு போகுது. இப்படி ஒவ்வொரு செல்லையா இது பாதிச்சுட்டே வருது. இந்த கேன்சர் செல்ல பார்த்தோம்னா நியூக்ளியஸ் வந்து லார்ஜர் சைஸா இருக்கும். அதே சமயம் சைட்டோபிளாசம் வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேன்சர்ல ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன? ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் கேன்சர் செல்ஸ் த்ரூ பிளட் அண்ட் லிம்ப். ஒரு செல்லுல இருந்து அந்த பக்கத்துல இருக்க செல்லெல்லாம் ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணுது? பிளட் வழியாகவும் லிம்ப் வழியாகவும் ஸ்ப்ரெட் ஆக தொடங்கியது. அப்ப நம்மளோட பாடி முழுசும் இந்த செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ், மேலிக்னன்ட் ஸ்டேஜ்ல மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு நார்மல் செல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நார்மல் செல்லுல வந்து புரோட்டோ ஆன்கோஜீன் அப்படிங்கிற இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். அட் த சேம் டைம் சப்ரசிவ் ஜீன்ஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். இந்த செல்ஸும் இருக்கும், இது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா சப்ரசிவ் ஜீன்ஸ் தான் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். பட் இந்த கேன்சர் செல் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்குது இல்லையா, சப்ரசிவ் ஜீன் ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஜீன் எல்லாம் வந்து புரோட்டோ ஆன்கோஜீனுக்கு மேல ஆக்ட் பண்றதை தடுத்து வச்சிருக்கோம். இது வந்து மேல ஆக்ட் பண்ண விடாம இது என்ன பண்ணிருக்கோம்? இதை தடுத்து வச்சிருக்கோம். சப்போஸ் இந்த சப்ரசிவ் ஜீன் ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்குது இல்லையா, அது வந்து மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா தான் இந்த புரோட்டோ ஆன்கோஜீனா மாறிடும். அப்போ இந்த கண்ட்ரோல் வந்து தளர்ந்து போய் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ கேன்சர் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் சப்ரசிவ் ஜீனும் இருக்கும், புரோட்டோ ஆன்கோஜீனும் இருக்கும். ஆனா இந்த கேன்சர் செல்லுல இந்த சப்ரசிவ் ஜீன் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். ஏன்னா டியூ டு மியூட்டேஷன் நடந்ததுனால இந்த சப்ரசிவ் ஜீன் இன்ஆக்டிவ்ல இருக்கும். ஆனா இந்த புரோட்டோ ஆன்கோஜீன் வந்து கன்வெர்டட் இன்டு ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆயிருது. அப்ப இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறின உடனேயே ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஷேப் மாறிடுது.
இருந்தது. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸுக்கு ரிலேட் ஆகாத மாதிரி, சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் ரிலேட் ஆகாத மாதிரி இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் வந்து பெருசா மாறிடும், இம்மோர்டல் செல்லா மாறிடும். இந்த மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் அதாவது மெட்டாஸ்டாசிஸ்னா அந்த பிளட் லிம்ப் வழியா ஸ்ப்ரெட் ஆகுறது. இதை தான் நம்ம மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்கோஜீன்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஆன்கோஜீன்ஸை யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆன்கோஜீன்ஸ் இஸ் டிஸ்கவர்ட் பை பிஷப் அண்ட் வெர்மஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஆன்கோஜீன்ஸ், அதாவது கேன்சர் செல் அப்படிங்கிற ஒரு செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு வைரஸ் ஆன்கோ வைரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஆன்கோஜீன்ல கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் வைரஸ் ரெட்ரோ வைரஸ் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆன்கோ வைரஸ் அப்படின்னா என்ன? ஆன்கோ வைரஸ் அப்படிங்கிறது கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம ஆன்கோ வைரஸ் அப்படின்னு ராஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆன்கோஜெனிசிஸ்னா என்ன? That means first discovered oncovirus Ras sarcoma virus. First discover பண்ண oncovirus என்னது? Ras sarcoma virus. Oncogenesis. Genesisனா என்ன? Formation. Oncogenesisனா என்ன? அதாவது அந்த மல்டிபிள் ஜெனட்டிக் சேஞ்ச், அதுல நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த நார்மல் செல் வந்து கேன்சர் செல்லா மாறும்போது அதுல நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மல்டிபிள் ஜெனட்டிக் சேஞ்ச், இதுதான் வந்து நம்ம ஆன்கோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன்கோஜெனிசிஸ் அப்படின்னா மல்டிபிள் ஜெனட்டிக் சேஞ்சஸ். மல்டிபிள் ஜெனட்டிக் சேஞ்சஸ் occur during the transformation of normal cell to cancer cell. இந்த செல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், நார்மல் செல் வந்து கேன்சர் செல்லா மாறும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா, அப்பதான் இந்த மல்டிபிள் ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அடுத்தது கார்சினோஜன். கார்சினோஜன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். கார்சினோஜன்னா என்ன? சப்ஸ்டன்ஸ். எந்த சப்ஸ்டன்ஸ் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் கார்சினோஜன். Any substance that cause cancer is called carcinogen. Carcinogen என்ன? எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கார்சினோலைசிஸ் அப்படின்னா, கார்சினோலைசிஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப், லைசிஸ்னா அழியிறது, கார்சினோலைசிஸ் அப்ப கேன்சர் செல் லைசிஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேன்சர் செல்ஸ், கேன்சர் செல்லோட டிஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம கார்சினோலைசிஸ்னு சொல்றோம். அதாவது கேன்சர் செல்லால டிஃபரன்ஷியேட், மாடிஃபிகேஷன், டிஃபரன்ஷியேஷனா மாறுபாடு அடையிறதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து நடக்காம போயிருது கேன்சர் செல்ல. அதாவது கேன்சர் செல் லேக் த எபிலிட்டி ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், கேன்சர் செல்லால டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாம போயிருது. ஸோ ஜம்பிங் ஜீன்ஸ் ஆர், அதே மாதிரி ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படிங்கறத டிரான்ஸ்போசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கூட கேன்சர் செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜம்பிங் ஜீன்ஸ் ஆர் டிரான்ஸ்போசன்ஸ், இதுவும் கேன்சர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுல வந்து இங்க 2 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வந்து ஜீன்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இதுல இங்க நிறைய ஜீன்ஸ் இருக்கு. இது இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுது இல்லையா, இந்த ஜீன்ஸ் இதுல இருக்கிற ஜீன்ஸ் வந்து இடம் மாறும்போது, அதாவது பிட்வீனா இருக்கலாம், இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அப்படி பிட்வீனா இருக்கலாம். அல்லனா சேம் லோக்கஸ், இங்க இருந்து இங்க, அப்படி சேம் லோக்கஸ்ல மாறுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வர்றதுதான் ஜம்பிங் ஜீன்ஸ் இல்லைன்னா டிரான்ஸ்போசன்ஸ். அது கூட கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது மைலோஜெனிசிஸ் லுக்கீமியா. மைலோஜெனிசிஸ் லுக்கீமியா அப்படிங்கிறது டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏவோட ஒரு ஃப்ராக்மெண்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆகுது. எப்படி? 9th குரோமோசோம்ல இருந்து 22nd குரோமோசோம் வரைக்கும் இது காஸ் பண்ணுது. இதுதான் மைலோஜீனஸ் லுக்கீமியா அப்படின்னு சொல்றோம். அதாவது டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏவோட ஒரு ஃப்ராக்மெண்ட் டிரான்ஸ்லொகேஷன், லொகேஷனை மாறி போய் இருக்குது. அதாவது ஃப்ரம் 9th குரோமோசோம் டு 22nd, 9ல இருந்து 22nd, அதுதான் மைலோஜெனிசிஸ் லுக்கீமியான்னு சொல்றோம். அதே மாதிரி பர்கிட்ஸ்
லிம்போமா அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்லொகேஷனால வருது. இது வந்து 8th குரோமோசோம்ல இருந்து 14th குரோமோசோம்ஸ்க்கு டிரான்ஸ்லொகேட் ஆகிறது தான் பர்கின்ஸ் லிம்போமா அப்படின்னு அந்த கேன்சரை சொல்றோம். அதாவது அந்த செக்மெண்ட் இங்க எம் பிரிண்ட் ஆகாம இருக்குது. இந்த மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், செக்மெண்ட் SEGMENT. அப்போ பர்கின்ஸ் லிம்போமா அப்படிங்கிறது என்ன? இந்த டிஎன்ஏவோட செக்மெண்ட் வந்துட்டு 8th குரோமோசோம்ல இருந்து 14th குரோமோசோம்ஸ்க்கு டிரான்ஸ்லொகேஷன் ஆகுது. அதனால வரக்கூடிய கேன்சரை தான் நம்ம பர்கின்ஸ் லிம்போமா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அப்நார்மல் செல் growth, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து ரொம்ப அப்நார்மலா growth ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதையும் நம்ம டெரட்டாலஜி அப்படின்னு சொல்றோம். அப்நார்மல் செல் growth என்னன்னு சொல்றோம்? டெரட்டாலஜி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி முன்னாடி ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லும் போதே ஆன்காலஜியை சொல்லும் போதே ஆன்காலஜி இஸ் ஆல்சோ கால்டு நியோபிளாசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆன்காலஜி என்னன்னு சொல்லலாம்? நியோபிளாசம்னு சொல்லலாம். ஸோ நியோபிளாசம் இஸ் அப்நார்மல் டிஷ்யூ growth. நியோபிளாசம்னா என்ன? அப்நார்மல் டிஷ்யூ growth தான் நம்ம நியோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு புரோட்டோ ஆன்கோஜீன்ல வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆயிருது. ஒரு நார்மல் ஜீன் பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது என்னவா மாறுது? ஆன்கோஜீனா மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இங்க ஒரு டயக்ராம் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். சாரி, இந்த மாதிரி நம்ம ஒரு நார்மல் செல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம். இதுல பார்த்தோம்னா ஒரு புரோட்டோ ஆன்கோஜீன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் செல்லு. அப்போ அதுல நார்மல் செல்லும் இருக்கும், சப்ரசிவ் ஜீன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ இந்த புரோட்டோஜீன் இருக்குது இல்லையா, ஆன்கோஜீன், இது என்ன பண்ணும்? தன்னோட கட்டுப்பாட்டுல இதை வச்சிருக்கும். இந்த புரோட்டோ ஆன்கோஜீன் என்ன பண்ணுது? இதை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அதை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மல் செல்லாவே இருக்கும். அப்புறமா பார்த்தோம்னா அந்த புரோட்டோ ஆன்கோஜீன் நேச்சர்ல, அதாவது அது இல்லைன்னா ரெசசிவ் ஃபார்ம்ல இருக்குது. இது வந்து மியூட்டன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த சப்ரஸ்ல இருந்து அதை கட்டுப்படுத்த முடியாம போயிடும். அப்ப அது ஆன்கோஜீனா மாறிடும். இப்படிதான் இந்த புரோட்டோ ஆன்கோஜீன் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்கும்போது ஆன்கோஜீனா மாறிடுது. இந்த புரோட்டோ ஆன்கோஜீன்ல பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்கும்போது அது ஆன்கோஜீனா மாறுது அப்படின்னு சொன்னாக்க அதுல என்னெல்லாம் இருக்கும்? குரோமோசோமலோட டிரான்ஸ்லொகேஷன் நடக்கலாம், இல்லைன்னு சொன்னாக்க குரோமோசோமோட டெலிஷன் நடக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஜீன் ரெட்டிப்படைதல், ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் நடக்கலாம். இதெல்லாமே வந்து இந்த புரோட்டோ ஆன்கோஜீன் வந்து பாயிண்ட் மியூட்டேஷனால ஆன்கோஜீனா மாறிடுச்சுன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துருது. அதாவது ஒரு நார்மல் செல் இருக்கு. அதுல வந்து நார்மல் செல் என்ன பண்ணுது? அதுல புரோட்டோ ஆன்கோஜீன் இருக்கும். அதுல நார்மலா செல் டிவிஷன் நடக்கும். அப்ப கண்ட்ரோல்டு செல் டிவிஷனா நடக்கும். அதே சேம் டைம் அந்த நார்மல் செல்லுல ஆன்கோஜீன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்ப அங்க செல் growth எப்படி இருக்கும்? அன்கண்ட்ரோல்டா இருக்கும். ஆன்கோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டொமக்ல வந்து அல்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியாவோட பேரு தான் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இதுதான் வந்து ஸ்டொமக் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து ஆன்கோஜீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது எப்பவுமே 3 லெட்டர்ஸா தான் நம்ம ஆன்கோஜீன்ஸை வந்து சொல்லுவோம். அந்த வகையில எந்தெந்த வைரஸ்ல என்னென்ன ஆன்கோஜீன்ஸ் எந்தெந்த ஸ்பீஷஸ்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஸ் சார்கோமா அப்படிங்கிற வைரஸ்ல இருக்கிற ஆன்கோஜீன்ஸை வந்து STC அப்படின்னு சொல்றோம். இது யாருக்கு கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது? சிக்கன்ஸ்க்கு, கோழியில. அதே மாதிரி சிமியன் சார்கோமா வைரஸ், அதை வந்து ஆன்கோஜீன் வந்துட்டு SIS அப்படிங்கிறோம். இந்த வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேன்சர் யாருக்கு அப்படின்னா மங்கீஸ்க்கு. அதே மாதிரி ஃபெலின் சார்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ், இந்த வைரஸ் ப்ரொடியூஸ்ல இருக்கக்கூடிய ஆன்கோஜீன்ஸ்க்கு பேரு FMS. இது எந்த ஸ்பீஷஸ்ல கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது? கேட்ல. அதே மாதிரி அபெல்சன் லுக்கீமியா வைரஸ் ABL, இது மவுஸ்ல கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ஆன்கோஜீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரெட்ரோ வைரஸ்ல ஆன்கோஜீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரெட்ரோ வைரஸ்ல தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த SRC அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வைரல் ஜீன், ஆன்கோஜீன்ல கண்டுபிடிச்ச ஐடென்டிஃபை பண்ண முதல் வைரல் ஜீன் என்ன அப்படின்னு சொன்னாக்க எஸ்ஆர்சி. அதுதான் இந்த ஆன்கோஜீன்ஸ் எல்லாமே 3 லெட்டர்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்தோம் ஆன்கோஜீன்ஸ் எல்லாமே எத்தனை லெட்டர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, 3 லெட்டரா தான். அந்த மாதிரி ஆன்கோஜீன்ஸ் பார்த்தோம்னா எம்ஒய்சி, அதே மாதிரி ஆர்ஏஎஸ், ஆர்ஏஎஃப், எஸ்ஆர்சி, ஏபிஎல், எஃப்ஓஎஸ், இந்த மாதிரி ஆன்கோஜீன்ஸ் எல்லாமே 3 லெட்டர்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இட் ஹாஸ் பீன் லிங்க்டு வித் சி நியூ அப்படிங்கிற அந்த ஆன்கோஜீன். அதுதான் வந்து பிரஸ்ட் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம சி நியூ அப்படிங்கிறது கார்சினோமா நியூ, அதுதான் வந்து சி நியூ அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி லங் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்றது வந்து சிஎம்ஒய்சி அப்படிமோ, அதாவது எம்ஒய்சி அப்படிங்கிற ஆன்கோஜீன் தான் லங் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஏபிசி அப்படிங்கிற ஆன்கோஜீன் வந்து கோலன் அண்ட் ரெக்டத்துல வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்கோஜீன் தான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி BRCA1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்கோஜீன், இது வந்து ஓவேரியன் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி INK4 இது வந்து எங்கெல்லாம் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பிரெயின், பிளட், அப்புறம் லிம்பாட்டிக் டிஷ்யூ, ஸ்கின், லங், இங்க எல்லாம் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்கோஜீன் வந்து INK4 அது. அடுத்தது ஆர்பி அப்படிங்கிறது ரெட்டினோபிளாஸ்டோமா, ஐயில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேன்சர், அதுதான் நம்ம ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்றோம். இதே மாதிரி PTEN, இது வந்து பிரெயின்ல, கிட்னில, லங்ஸ்ல எல்லாம் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்கோஜீன்ஸ். ஓகே, டியூமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சப்ரஸர் ஜீன்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்க போறோம். டியூமர்ல இருக்கக்கூடிய சப்ரஸர் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இது என்ன பண்ணுது, புரோட்டோ ஆன்கோஜீன்ஸை வந்து ஆன்கோஜீன்ஸா கன்வெர்ட் ஆகாம அதை பார்த்துக்கிறது தான், ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸோட வேலை. அதாவது these genes prevents the conversion of proto-oncogenes into oncogene. proto-oncogenes வந்து ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸோட வேலை. இது எதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள், டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படிங்கிற ஆன்கோஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்கோஜீன், அண்ட் P53 ஜீன்ஸ், இதெல்லாமே வந்து டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் நம்ம டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதர் டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க BRCA1, BRCA2, APC, இதெல்லாமே வந்து டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸா ஆக்ட் பண்ணுது. இதே மாதிரி ஹியூமன்ல இருக்கக்கூடிய ஆன்கோவைரசஸ் என்னெல்லாம், ஹியூமன்ல இருக்கிற ஆன்கோவைரசஸ் என்னென்ன ஆன்கோவைரசஸ் ஹியூமன்ல டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ டியூமர் வைரஸ். டிஎன்ஏ டியூமர் வைரஸ் என்னெல்லாம், அதாவது டியூமர் வைரஸ்ல வந்து டிஎன்ஏ வைரஸும் இருக்கு, ஆர்என்ஏ வைரஸும் இருக்கு. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டியூமர் வைரஸை பார்க்க போறோம். டிஎன்ஏ டியூமர் வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா HPV அப்படிங்கிற ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒன்று வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ரெண்டாவது EBV அப்படின்னு சொல்லக்கூடிய எப்ஸ்டீன் பார் வைரஸ். மூணாவது HV8 அப்படின்னு சொல்ற ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் 8. HBVன்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். இந்த 4ம் டிஎன்ஏ டியூமர் வைரஸஸ். இனி பார்க்க போறது ஆர்என்ஏ டியூமர் வைரஸஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். ஆர்என்ஏ டியூமர் வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல ரெண்டு வைரஸ் தான் டியூமர் ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம இங்க ஹியூமன்ல பாக்குறோம். ஒன்னு வந்து HCV அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸ், இன்னொன்னு HTLV அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டி செல் லுக்கீமியா வைரஸ். ஹியூமன் டி செல் லுக்கீமியா வைரஸ் இது ரெண்டும் வந்து ஆர்என்ஏ டியூமர் வைரஸ். ஓகே, இனி டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், என்னென்ன டைப்ல கேன்சர்ஸ் இருக்கு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்டியோமா கேன்சர். ஆஸ்டியோ அப்படின்னாலே போன், ஸோ இட்ஸ் அ போன் கேன்சர். ஆஸ்டியோங்கிற வேர்டுக்கு மீனிங்கே போன் தான். அடுத்தது சார்கோமா. சார்கோமா அப்படின்னால ஸ்கின்னு, அதுல இருக்க மசில்ஸ் படிக்கும்போது நம்ம சார்கோமியர் அப்படின்னு படிப்போம். அப்ப சார்கோமா அப்படிங்கும் போதே நம்ம அந்த மசில்
அப்போ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கார்சினோமா. கார்சினோமா அப்படிங்கிறது எபிதீலியல் டிஷ்யூஸ், பிரஸ்ட், லங்ஸ், ஸ்டொமக் இங்கெல்லாம் வரக்கூடிய கேன்சரை நம்ம கார்சினோமா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி லுக்கீமியா அப்படிங்கிறது பிளட்ல வரக்கூடிய எஸ்பெஷலி ஒயிட் பிளட்ல வரக்கூடிய கேன்சரை நம்ம லுக்கீமியான்னு சொல்றோம். அதே மாதிரி லிம்போமா. லிம்போமா கேன்சர் அப்படிங்கிறது அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல வரக்கூடியது லிம்போமா கேன்சர். அடிப்போஸ் டிஷ்யூஸ் எங்க இருக்கு? நம்மளோட லிவர்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் நம்ம அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபைப்ரோமா. லிம்போமா. லிம்போமா அப்படிங்கிறது லிம்ப் அப்படிங்கிறது நிணநீர். அப்ப அந்த டிஷ்யூ நிணநீர் டிஷ்யூ. அப்ப லிம்பாட்டிக் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கேன்சரை லிம்போமா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபைப்ரோமா அப்படிங்கிறது ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அதான் ஃபைப்ரோனா ஃபைப்ரஸ் டிஷ்யூல வரக்கூடிய கேன்சர். அடுத்தது மெலனோமா. மெலனோசைட்ஸ் எங்க இருக்கு? ஸ்கின்ல இருக்கு. ஸோ ஸ்கின் கேன்சர். மெலனோமா அப்படிங்கிறது ஸ்கின் கேன்சர். அடுத்தது கப்போசி சார்கோமா. இது வந்து நம்ம எய்ட்ஸோட சிம்டம்ஸ் 10 சிம்டம்ஸ் படிக்கும்போது இந்த கப்போசி சார்கோமா அப்படிங்கிற டேர்மையும் நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். அதாவது எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அவங்களோட எபிதீலியல் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய ஒரு கேன்சர் தான் கப்போசி சார்கோமா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ரெட்டினோபிளாஸ்டோமா. ரெட்டினா அப்படிங்கிறது நம்மளோட ஐல இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயரை தான் நம்ம ரெட்டினா விழித்திரை அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க வரக்கூடிய கேன்சரை வந்து ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்றோம். அடுத்து மயோமா. மசில். அதனால மசில் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கேன்சர் மயோசின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளைட்ரையோமா அப்படிங்கிறது பிரெயின்ல வரக்கூடிய கேன்சரை வந்து நம்ம கிளியல் செல்ஸ் எங்க இருக்கு? நரம்புல இருக்கு. அதான் அதனால இதை கிளைட்ரையோமா அப்படின்னு சொல்றோம். கிளைட்ரையோமா அப்படிங்கிறது பிரெயின்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேன்சர். நெக்ஸ்ட் டெரட்டோமா. டெரட்டாலஜி அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருந்து வரக்கூடிய குறைபாடு தான் டெரட்டாலஜினுமோ. அப்ப டெரட்டோ அப்படின்னா எம்பிரியானிக். ஸோ எம்பிரியானிக் ஸ்டேஜ் எஸ்பெஷலி மோருலா ஸ்டேஜ்ல வரக்கூடிய கேன்சரை நம்ம டெரட்டோமா அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிளியல் செல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கிளியல் செல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். கிளியல் அப்படின்னால நரம்பு செல்கள்ல வரக்கூடிய கேன்சர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? கார்சினோஜெனிசிஸ். இந்த கேன்சர் வந்துச்சுன்னா என்னென்ன ஸ்டேஜ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டேஜ்ல போய் முடியுது, அந்த கார்சினோஜெனிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது கார்சினோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர் இந்த பாடி. நம்மளோட பாடியில கேன்சர் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸை பத்தி படிக்கிறது தான் வந்து கார்சினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்சினோஜெனிசிஸை வந்து நம்ம 4 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கிறோம். என்னென்ன 4 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியேஷன், ப்ரொமோஷன், ப்ரொக்ரெஷன், மெட்டாஸ்டாசிஸ், ஃபைனல் ஸ்டேஜ் இப்படின்னு 4 ஸ்டேஜை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேஷன் ஸ்டேஜ். இனிஷியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இட் இஸ் காஸ்ட் பை கார்சினோஜெனிசிஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்னால நமக்கு ஒரு கேன்சர் வருது, விச் ஆக்ட் ஆன் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது வந்து ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் மேல ஆக்ட் பண்ணி கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது மியூட்டேட் பண்ணி ஆன்கோஜினா வந்து அதை மாத்திடுது. ஜெனட்டிக் மெட்டீரியல் மேல ஆக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது? மியூட்டேட் பண்ணி ஆன்கோஜினா மாத்திடுது. அதனால கேன்சர் வந்துடுது. அதுதான் இனிஷியேஷன் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் வர்றது. அடுத்து ப்ரொமோஷன்னா என்ன? அங்க இருந்து ப்ரொமோட் ஆகுது. அதாவது புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் என்ன பண்ணுது? ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆகுது. அந்த கார்சினோஜன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு கெமிக்கல் இல்லைன்னா ஒரு ரேடியேஷன், அது உள்ள போய் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த புரோட்டோ ஆன்கோஜீனை என்ன பண்ணிடுது? ஆன்கோஜீனா கன்வெர்ட் பண்ணிடுது. இப்போ எ செல் வித் ரீசன்ட்லி ஃபார்ம்டு ஆன்கோஜீன், அதுதான் வந்து நம்ம லேட்டன்ட் டியூமர் செல் அப்படிங்கிறோம். முதல்ல ஒரு செல்ல வந்து ரீசன்டா டியூமர் செல் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம லேட்டன்ட் டியூமர் செல் அப்படின்னு சொல்றோம். அந்த லேட்டன்ட் டியூமர் செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது லேட்டன்ட் டியூமர் செல் அப்படின்னா அமைதியான நிலையில இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் செல் அப்படின்னு சொல்லலாம். லேட்டன்ட் டியூமர் செல் அப்படின்னா சாக்கரைன் அண்ட் பினோபார்பிட்டால் இதெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ். அடுத்தது ப்ரொக்ரெஷன்.
ப்ரொக்ரெஷன் அப்படின்னா என்ன? அந்த செல்லுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால, அதாவது இன்ட்ராசெல்லுலார் அந்த செல்லுக்குள்ள நடக்கிற இன்ட்ராசெல்லுலார் சேஞ்சஸ் அண்ட் சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது என்ன பண்ணுது? அந்த லேட்டன்ட் டியூமர் செல், அதாவது முதல்ல அமைதியான செல்லுல போய் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அந்த செல்ல ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஆக்டிவ் டியூமர் செல்வா வந்து மாத்துது. அதுதான் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆக்டிவ் கேன்சர்ஸ் எல்லாம் மாறின உடனே அந்த செல் என்ன பண்ணுது? வேகமா செல் டிவிஷன் நடக்க தொடங்கிடுது. அப்பதான் நம்ம அதை டியூமர் செல் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அண்டர்கோ ரிப்பீட்டட் டிவிஷன், நிறைய டிவிஷன் நடக்குது அண்ட் ஃபார்ம் அ நியோபிளாசம் ஆர் டியூமர். அதுதான் வந்து நியோபிளாசமா மாறுது, இல்லைன்னா டியூமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நியோபிளாசம் அப்படின்னா என்ன? ஆன்கோஜின், மான்ஸ்டர் இல்லைன்னா டெரட்டா அப்படிங்கிறது தான் நியோபிளாசம். இப்ப அந்த கேன்சர் செல் வந்து ஒட்டாது, அதாவது டு நாட் adhere to one another and continue to divide. ஒன்னோட ஒன்று ஒட்டுறது கிடையாது, ரொம்ப வேகமா என்ன பண்ணிடுது? டிவிஷன் ஆக தொடங்கிடுது. நியோபிளாசம் அப்படின்னா அப்நார்மல் டிஷ்யூ growth நம்ம நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள போகுது, அதுதான் வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா கேன்சர் செல் என்ன பண்ணுது? ஒரு ஏரியாவில இருந்து பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் வழியா வேற ஏரியாவுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது. Cancer cells overgrow the area of tumor, passes into blood vessels or forms secondaries. அதாவது இரண்டாம் நிலை தாக்குதல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரெண்டாவது இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதாவது இப்ப லங்ஸ்ல இருக்குதுன்னா அங்க இருந்து அடுத்த ஆர்கனை போய் அஃபெக்ட் பண்ண போகுது. they reach other parts of the body and begin to form secondary tumor. அங்க போய் secondary tumor ஃபார்ம் பண்ணுது. So the cells capable of migrating and forming secondary tumors, அதுதான் malignant cells. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டியூமர் செல்ஸ் டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போக தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த செகண்டரி டியூமர் ஃபார்ம் ஆயிரும். அதுதான் நம்ம malignant cells அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப சில கார்சினோமாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்சினோமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுல எபிதீலியல் examples of carcinoma. Sorry, this is not a connective, it's a இது வந்து எபிதீலியல் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கார்சினோமாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எபிதீலியல் செல்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. எங்கெங்க என்னென்ன எபிதீலியல் டிஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ஸ்குவாமஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்சினோமா, அதாவது எபிதீலியல் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கார்சினோமா என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், pancreatic கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இதெல்லாமே வந்து சம் எபிதீலியல் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கார்சினோமாஸ். இனி பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் சார்கோமா, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய கேன்சர்ஸ். அதை வந்து நம்ம சார்கோமா அப்படின்னு சொல்றோம். அதாவது போன் கேன்சர், மசில் டியூமர், லிம்ப் நோட்ஸ்ல வரக்கூடிய கேன்சர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய, தட் மீன்ஸ் சார்கோமா கேன்சர் அப்படின்னு சொல்றோம். லங் கேன்சர் தான் வந்து ரொம்ப காமனா மென்னுக்கு வரக்கூடிய கேன்சர். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வரக்கூடிய காமன் கேன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க பிரஸ்ட் கேன்சர். என்னெல்லாம் கேன்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, காசஸ் ஆஃப் கேன்சர், கார்சினோஜெனிசிஸ் ப்ரொடியூஸ் பண்றது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் வந்து அயோனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் யூவி ரேஸ், இதெல்லாமே வந்து கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். என்னென்ன கெமிக்கல்ஸ் கேன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில மஸ்டர்ட் கேஸ், மஸ்டர்ட் அப்படிங்கிறது கடுகு, அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வாயு, அந்த கேஸ் வந்து லங் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி கேட்மியம் ஆக்சைட்ஸ், அந்த சம் கெமிக்கல்ஸ் சம் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணும்போது அங்கிருந்து வெளியே வரக்கூடிய கேட்மியம்ஸ் ஆக்சைடு என்ன பண்ணுது, மேல்ஸ்ல ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அஃப்லடாக்சின் அப்படிங்கிறது லிவர்ல கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நிக்கல் ஃபேக்டரி அண்ட் குரோமியம் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணும்போது லங் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ லங் கேன்சர் தான் அதிகம் மஸ்டர்ட் கேஸ்ல ஒர்க் பண்ணும்போது, நிக்கல் அண்ட் குரோமியம் ஃபேக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து லங் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி வினைல் குளோரைன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸும் லிவர் கேன்சர், அஃப்லடாக்சின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸும் லிவர் கேன்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது.
DES அப்படின்னு சொல்லக்கூடிய டைஎத்தில் ஸ்டில்போஸ்டிரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வெஜைனல் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இதுக்கு டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த கேன்சருக்கு என்னென்ன டயக்னோசிஸ் இருக்கு, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு பயாப்சி டெஸ்ட், அந்த டிஷ்யூஸை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. இது நார்மல் டிஷ்யூவா கேன்சர் டிஷ்யூவா அப்படிங்கிறது, அதுதான் வந்து பயாப்சி டெஸ்ட். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. அதாவது எக்ஸ்ரே தான் அதுல யூஸ் பண்றோம். அந்த எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சது யாருன்னா ரான்ஜன். இந்த ரேடியோ தெரப்பியில வந்து லேசரை வந்து சென்ட் பண்றாங்க. லேசர் சென்ட் பண்ணும்போது ஹிமெட்டோஃபோர்ஃபைரின் அப்படிங்கிறத நம்மளோட பாடிக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அந்த இன்ஜெக்ஷன் பண்ண உடனே அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, நம்மளோட பாடிக்குள்ள போய் டியூமர்ஸ் டிஷ்யூஸ்ல போய் டெபாசிட் ஆயிருது. அப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் எங்க போய் டிபாசிட் ஆயிருக்கோ, அதாவது இந்த ஹிமெட்டோபோர்ஃபைரின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்மளோட பாடியில எந்த செல்லுல போய் டெபாசிட் ஆயிருக்கோ அந்த செல்லு தான் டியூமர் செல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அந்த பீம் ஆஃப் லேசர் பாடிக்குள்ள போகுது. அது அந்த டெபாசிட்டட் செல்லுல போய் என்ன பண்ணுது, இந்த ஏற்கனவே சென்ட் பண்ணோம் இல்லையா ஹிமெட்டோபோர்ஃபைரின், அதை வந்து பிகம் ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த ஹிமெட்டோபோர்ஃபைரின் என்ன பண்ணுது, அந்த டியூமர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. இப்படிதான் இந்த ரேடியோ தெரப்பியில வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹிமெட்டோபோர்ஃபைரினை வந்து நம்மளோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹிமெட்டோபோர்ஃபைரின் என்ன பண்ணுது, நம்மளோட பாடியில எந்த செல்லுல டியூமர் செல்ஸா இருக்கோ, கேன்சர் செல்லா இருக்கோ, அங்க போய் அது டெபாசிட் ஆயிக்கும். அந்த டெபாசிட் ஆன செல்லுல அந்த பீம் ஆஃப் லேசரை வந்து சென்ட் பண்றாங்க. சென்ட் பண்ணது அந்த லேசர் என்ன பண்ணுது, அந்த ஹிமெட்டோபோர்ஃபைரினை ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஹிமெட்டோபோர்ஃபைரின் என்ன பண்ணுது, அந்த டியூமர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதே மாதிரி ஐசோடோப் கூட யூஸ் பண்றோம். அதாவது கேன்சர் செல்ஸை டிடெக்ட் பண்றதுக்காக ஐசோடோப்ஸ் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி கோபால்ட் 60 அப்படிங்கிற ஐசோடோப்பை யூஸ் பண்ணி நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்து ஆன்டி கார்சினோஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த சப்ஸ்டன்ஸ் அந்த கார்சினோஜென்ஸோட ஆக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுதோ அதை வந்துட்டு நம்ம ஆன்டி கார்சினோஜென்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து நம்மள கேன்சர் வராம பாதுகாத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து ஆன்டி கார்சினோஜென்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ் which prevent the action of carcinogen. என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க விட்டமின் சி நம்ம நிறைய எடுத்துக்கலாம், ரெட்டினாய்ட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், அதே மாதிரி ரிபோஃப்ளேவின் நிறைய எடுத்துக்கலாம். இதை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க இதெல்லாமே வந்து ஆன்டி கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரி ஆன்டி வைரல் புரோட்டீன்ஸ் கூட இருக்கு. ஆன்டி வைரல் புரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க இன்டர்ஃபெரான், ஆல்பா இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது ஆன்டி வைரல் புரோட்டீன். அதே மாதிரி மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, இது கூட நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்றோம். அப்புறம் ஆன்டி கேன்சர் ட்ரக் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பிளான்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வின்கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி வின் பிளாஸ்டின்ங்கிற எக்ஸ்ட்ராக்ட், டாக்ஸோல், இதெல்லாம். வின்கிறிஸ்டின் அப்படிங்கிறது கேதராந்தஸ் ரோசேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது இல்லையா, அந்த தமிழ்ல சவனாரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளான்ட், அதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த வின்கிறிஸ்டின். இதெல்லாம் வந்து யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லுக்கீமியா, அதை சொன்னதுல பிளட் கேன்சருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. அப்போ இந்த கேதராந்தஸ் ரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லுக்கீமியா அந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இதை வந்து லுக்கீமியா கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த செடி உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல வந்து இது இருக்குது, இந்த கேதராந்தஸ் ரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ். அடுத்தது தியரிஸ் ஆஃப் கேன்சர். கேன்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சொமாட்டிக் செல் மியூட்டேஷன் தியரி வந்து ஜாக்கப்சன் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மெட்டபாலிக் தியரி அப்படிங்கிறது டிஃபெக்டிவ் இம்யூனிட்டி ஹைபோதசிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதோட வந்து நமக்கு இந்த கேன்சர் பயாலஜி முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக்ல வந்து நம்ம மைக்ரோடிபியூல்ஸ், சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அதனால நிறைய உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
உங்களுக்கு இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் கிடைக்காம இருந்துச்சுன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் இங்க போட்டிருப்பேன். அத நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி முன்னாடி பார்ட்ல இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நான் போட்ட பார்ட் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ப்ராசஸ் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் அத நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ற இடத்துலயே இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் வரும். அத கிளிக் பண்ணி ப்ராசஸ் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க் யூ.